கருத்துக்களை கூறாங்க தமிழர்களை. ஏன்னா இது அவங்க உட்கட்சி, அவர் ஒரு கருத்து சொல்றாரு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் ஒரு கருத்து சொல்றாரு. அதனால இதுல என்ன உண்மை போயிருந்ததை நீங்க அதிமுகவிடம் தான் இதுக்கான கேள்வியை கேட்கணும். அவங்க உட்கட்சி பிரச்சனை, இதுக்கு தேமுதிகக்கு எந்த பதிலும் சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாட்டா இருக்கும். எங்க கூட்டணிக்கு மிக சக்சஸ்ஃபுல் இயரா இருக்கும். 2024 நிச்சயமாக தேமுதிக இருக்கும். அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மக்களாட்சி கேப்டன் கனவு லட்சியத்தை வென்றெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் நான் சொல்றது மாதிரி 234 தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருந்தவருக்கு இந்த ஸ்கீம் இருந்ததுங்க. அதனால அதை பின்பற்றி இன்னைக்கு இவங்க அறிவிக்கிறாங்க. பட் இட்ஸ் வெரி லேட். ஏன்னா இன்னும் 10 மாசம் தான் இருக்கு இந்த ஆட்சி காலாவதியாக. இத்தனை ஆண்டுகள் 3-4 வருஷம் அமைதியா இருக்கு. இப்ப ஏன் அதை அறிவிக்கிறாங்கன்னா தேர்தலுக்கானதான். அப்ப உண்மையிலே மக்களுக்கான ஒரு திட்டம் இருந்தா வெற்றி பெற்று வந்தவுடனே இந்த திட்டத்தை மக்களுக்கான அறிவிச்சிருக்கோம். கழிச்சு 10 மாசம் தான் அடுத்த தேர்தல் வரும்போது அறிவிப்பது கண் துடைக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் மாதிரி அரசியல திரு விஜய் ஈடுபடுவார் நினைக்கிறீங்க? ஜோசியமா சொல்ல முடியும். அவர் எடுபடுவாரா எடுபட மாட்டாரான்றது நான் சொல்ல முடியும். அடுத்த தேர்தல் வியூக மன்னர்களா சந்திக்கிறாரு, நிர்வாகிகளை மீட் பண்றாரு. அவரோட செயல்பாடு எப்படி பாக்குறது? அவர் எடுபடுவாரா எடுபட மாட்டாரான்றதுல நான் வியூகமாகவோ இல்லை ஜோசியமாகவோ நான் சொல்ல முடியாது. அவருடைய அடுத்த கட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்டது அவர் செயல்பாடை பொறுத்து தான். நன்றி, வணக்கம். நல்லா இல்ல ராணிக்கா வந்தோம்னா Gracias.